தந்தை மைந்தன் தூய ஆவி பெயருக்குள்ளாக உங்களை நான் அன்போடு குழந்தை ஆராதனைக்கென்று அழைக்கின்றேன். பிரியமானவர்கள், இந்த அருமையான நாளில் இந்த லாக்டவுன் நேரங்களில் சிறப்பாக ஆன்லைன் வழியாக இந்த ஆராதனையில் பங்கு பெறும்படியாக கடவுள் ஒரு பெரிய வாய்ப்பை நமக்கு அருளியிருக்கிறார். முதலாவது ஆண்டவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். சிறப்பாக இந்த நாளில் காணொலி வழியாக இந்த ஆராதனையில் பங்கு பெறுகின்றவங்களை யாவரையும் மூவரு கடவுளின் திருப்பெயரினால் அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். கண்களை மூடி நாம் கடவுளை நோக்கி மன்றாடுவோமாக. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் தாயும் தந்தையுமாகிய கடவுளே, இது வந்து அருமையான மனமகிழ்ச்சியான வேலைக்காக நன்றியோடுமை துதிக்கிறோம், போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். இறைவா, சிறப்பாக இந்த ஓய்வு நாளில் உம்மை நாங்கள் காணொளி வழியாக பார்க்கும்படியாக, இந்த ஆராதனையில் பங்கு பெறும்படியாக ஆண்டவரே நீர் செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதுவரையில் நீர் எங்களை பாதுகாத்திருக்கிறீர், அரவணைத்திருக்கிறீர். எங்களுக்கு கர்த்தாവ് தேவையானதை நீ செய்து வருகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் துவக்கும் முடியுமாயிருந்து எல்லாவற்றையும் நீர் வழிநடத்தி வருகிறீரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, சிறப்பாக என்னுடைய திருச்சபை மக்களை உம்முடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் எல்லாரும் ஒருவேளை ஆலயத்திற்கு வர முடியாத ஒரு சூழ்நிலையினால் ஆண்டவர் இல்லங்களிலிருந்து இந்த ஆராதனையில் பங்கு பெறும்படியான ஒரு ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்தீரே, நன்றி செலுத்துகிறோம். பாடப்போகிற பாடல்கள், வாசிக்க போகிற வேத வசனங்கள், கேட்கப் போகிற இறை வார்த்தைகள், எங்களுக்காக பிறருக்காக ஏறெடுக்கப் போகிற ஜெபங்கள் எல்லாவற்றையும் உடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். உடைய நாம மாத்திரம் மகிமைப்பட கிருபை தாரும். மீட்பேசின் வழியாக்கிற ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். ஆண்டவருக்கு மாட்சிமை உரியதாகட்டும். குறிப்பாக நாம் எல்லாரும் இணைந்து இல்லங்களிலிருந்தே சர்வலோகாதிபா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகரே நமஸ்காரம் என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடலாம். சர்வலோகாதிபா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகரே நமஸ்காரம். சர்வலோகாதிபா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகரே நமஸ்காரம். தரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த, தரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயபர பிதாவே நமஸ்காரம். தயபர பிதாவே நமஸ்காரம். திரு அவதாரா நமஸ்காரம். ஜெகத் ரட்சகனே நமஸ்காரம். திரு அவதாரா நமஸ்காரம். ஜெகத் ரட்சகனே நமஸ்காரம். தரணியில் மனோட உயிரடைந்தோங்க, தரணியில் மனோட உயிரடைந்தோங்க, தருவினில் மாண்டோய் நமஸ்காரம். தருவினில் மாண்டோய் நமஸ்காரம். பரிசுத்த ஆவி நமஸ்காரம். பரம சத்குருவே நமஸ்காரம். பரிசுத்த ஆவி நமஸ்காரம். பரம சத்குருவே நமஸ்காரம். அருவியாய் அடியார் அகத்தினில் வசிக்கும், அருவியாய் அடியார் அகத்தினில் வசிக்கும் அரிய சிசேசதா நமஸ்காரம். அரிய சிசேசதா நமஸ்காரம். ஒரு தொழிலோனே நமஸ்காரம். மூன்றில் ஒன்றோனே நமஸ்காரம்.
கருணை சொரூபா நித்ய திரியேகாய் நமஸ்காரம் நித்ய திரியேகாய் நமஸ்காரம் சர்வலோகாதிப நமஸ்காரம் சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம் சர்வலோகாதிப நமஸ்காரம் சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம். ஆண்டவர் இந்த ஓய்வு நாளில் ஆராதிக்கும்படியாக, துதிக்கும்படியாக, போற்றும்படியாக, கனப்படுத்தும்படியாக எல்லாரும் இணைந்து இல்லங்களில் இருந்து துதிப்பாடலாக அல்லேலூயா கர்த்தரை ஏகமாய் துதியுங்கள் என்று சொல்லி ஆண்டவரை நாம் துதிக்கலாம். அல்லேலூயா கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள் அவர் நடத்தும் செயல்கள் எல்லாம் பார்த்தோரை துதியுங்கள் வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள் எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள் ராஜாதிராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள் தம்புரோடும் வீணையோடும் கர்த்தரை துதியுங்கள் இரத்தத்தினால் பாவங்களை போக்கினார் துதியுங்கள் எக்காலமோ கைத்தாலமோ முழங்கிட துதியுங்கள் எக்காலமோ மாறாதவர் இயேசுவை துதியுங்கள் ராஜாதிராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள் சூரியனே சந்திரனே தேவனை துதியுங்கள் ஒளியதனை எங்கள் உள்ளம் அளித்தோரை துதியுங்கள் அக்கினியே கல்மழையே படைத்தோரை துதியுங்கள் அக்கினியாய் கல்மனதை உடைப்போரை துதியுங்கள் ராஜாதிராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். கடவுளை தொழுவமாக. கடவுள் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்தினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். திரியேக கடவுளை போற்றுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளை உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரன் எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தரே உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளை பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்ட எங்கள் நீதிக்காக உயிர் தெழும்பவரை உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியாகிய கடவுளை எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே உம்மை போற்றுகிறோம். தந்தை மைந்தன் தூயாவியாகிய கடவுளே உமக்கே காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமேன். நாம் யாவரும் இல்லங்களிலிருந்து இணைந்து பாவரிக்கு ஜெபத்தை நாம் ஏறெடுப்போமாக. சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே,
தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கு விருப்பங்களுக்கு மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாக குற்றம் செய்தோம். தக்கவர்களை செய்யாமல் தகாதவர்களை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரே, நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தின்படி நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாக எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறைக்கிட எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தை நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகும்படி நாங்கள் இனி தெய்வ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தி நம்ம கட்டளிட்டு அருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருளுவாராக. ஆமேன். திருமறை பாடங்கள் படிக்க கேட்போம். படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பாடம் மார்க் எழுதின நற்செய்தி நூல் 15ஆம் அதிகாரம், திருவாக்கியங்கள் 37 தொடங்கி 41 வரை. இயேசுவோ உரக்க கத்தி உயிர் துறந்தார். அப்பொழுது திருக்கோவிலின் திரை மேலிருந்து கீழ்வரை 2ஆக கிழிந்தது. அவருக்கு எதிரே நின்று கொண்டிருந்த 100 தலைவர் அவர் இவ்வாறு உயிர் துறந்ததைக் கண்டு, இம்மனிதர் உண்மையாகவே இறைமகன் என்றார். பெண்கள் சிலரும் தொலைவில் நின்று உற்று நோக்கி கொண்டிருந்தனர். அவர்களுள் மகதலா மரியாவும், சின்ன யாக்கோப்பு, யோசே ஆகியோரின் தாயாகிய மரியாவும், சலோமி என்பவரும் இருந்தனர். இயேசு கலிலேயாவில் இருந்தபோது அவர்கள் அவரை பின்பற்றி அவருக்கு பணிவிடை செய்து வந்தவர்கள். அவருடன் எருசலேமுக்கு வந்திருந்த வேறு பல பெண்களும் அங்கே இருந்தார்கள் என்றார் என்பது. வாசிக்க வேண்டிய நற்செய்தி பாடம் வாசித்து முடிந்தாயிட்டு. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருடைய வார்த்தை கேட்பதற்கு முன்பதாக கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் மன்றாடுவோமாக. ஆண்டவர் இல்லாமல் நாம் ஒருபோதும் வாழ முடியாது என்பதை உணர்ந்து நாம் சற்று நேரம் நாம் அமைதியாக இருப்போமாக. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? என்னே செய்யா அல்லேலூயா, என்னே செய்யா அல்லேலூயா, என்னே செய்யா அல்லேலூயா, என்னே செய்யா அல்லேலூயா. இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே, இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே. வேலையும் ஐயா நீர்தானே, வேலையும் ஐயா நீர்தானே. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு?
உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? என்னேசையா அல்லேலூயா, என்னேசையா அல்லேலூயா, என்னேசையா அல்லேலூயா, என்னேசையா அல்லேலூயா. என் ஸ்நேகமும் நீரே, என் ஆசையும் நீரே. என் ஸ்நேகமும் நீரே, என் ஆசையும் நீரே. என் எல்லாமே ஐயா நீர்தானே, என் எல்லாமே ஐயா நீர்தானே. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? என்னேசையா அல்லேலூயா, என்னேசையா அல்லேலூயா, என்னேசையா அல்லேலூயா, என்னேசையா அல்லேலூயா. இம்மையிலும் நேரே, மறுமையிலும் நேரே. இம்மையிலும் நேரே, மறுமையிலும் நேரே. என்னாலுமே ஐயா நீர்தானே, என்னாலுமே ஐயா நீர்தானே. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? என்னேசையா அல்லேலூயா, என்னேசையா அல்லேலூயா, என்னேசையா அல்லேலூயா, என்னேசையா அல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே, நல்ல வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், போற்றுகிறோம். உம்முடைய வார்த்தை நாங்கள் தியானிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். உம்முடைய நடத்தும் ஆசீர்வாதத்தருளும் உம்மை பிரேசின் வழியாய் கேட்கும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமீன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான எனது அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் உங்களை யாவரையும் நான் வாழ்த்துகின்றேன். சிறப்பாக இந்த அருமையான நாளில், குறிப்பாக ஆகஸ்ட் மாதம் என்று சொன்னாலும் நம்முடைய பேராயர் தலைமையேற்று, பேராயர் அம்மா அவர்கள் தலைமையேற்று சிறப்பாக இந்த பெண்கள் மாநாட்டை நடத்துகின்ற வழக்கம் நம்முடைய பேராயத்தில் பல ஆண்டுகளாக இருந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய பேராயர் ஐயா வந்ததிலிருந்து மிக சிறப்பாக அது நடந்து கொண்டிருப்பதை நாம் காணுகின்றோம்.
எல்லா இடங்களிலிருந்து குருசேகரங்களிலிருந்து பெண்கள் ஐக்கிய சங்க தலைவி, கன்வீனர், செயலர், பொருளர் மற்றும் உறுப்பினர்கள் எல்லாம் கலந்து கொண்டு அந்த விழாவினை கிட்டத்தட்ட 2 நாட்கள் 3 நாட்கள் மிக மிக சிறப்பாக விமரிசையாக கொண்டாடுகின்ற நிலைகளை நாம் காண முடிகின்றது. இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு விடுதலையின் நாட்களாக, பெண்கள் விடுதலையின் நாட்களாக ஒரு சிம்பாலிக்காக அதை செய்கின்றதை நாம் காணுகின்றோம். ஆகவே அவ்விதமாகவே இந்த ஓய்வு நாளில் நம்முடைய பேராயத்தின் வழியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பெண்கள் ஞாயிறில் கடவுளின் விடுவிக்கும் பணியில் பெண்கள், கடவுளின் விடுவிக்கும் பணியில் பெண்கள், விமன் பார்ட்னர்ஸ் இன் காட்ஸ் லிபரேட்டிவ் ஆக்டிவ் என்பதை இங்கு நமக்கு மையமாக கொடுத்திருக்கிறார்கள். அதற்கு திருமுறை பகுதியாக ஆதாரமாக பழைய ஏற்பாட்டின் பகுதி யாத்திராகம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் முடிய, மார்க் எழுதின நற்செய்தி நூல் 15ஆம் அதிகாரம் திருமொழிகள் 37 முதல் 41 முடிய வசனங்களை நாம் காணுகின்றோம். நம்முடைய அன்புக்குரிய பேராயர் அம்மா அவர்கள் சிறப்பாக இந்த செய்தியை அருளுரைகள் புத்தகத்தில் எழுதியிருக்கிறதை நாம் காணுகின்றோம். இந்த வார்த்தைகள் அநேக மக்களுக்கு எடுத்து செல்ல வேண்டும், மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திற்காக மிக சிறப்பாக அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். இந்த நாளில் கூட பெண்கள் மிக மிக சிறப்புக்குரியவர்கள். ஒருவேளை சிறப்புக்குரியவர்கள் என்று நாம் சொல்லுகின்ற போது அடிப்படையாக நாம் காணுகின்ற பொழுது, துவக்கத்தில் கடவுள் ஆதாமையும் ஏவாளையும் படைக்கின்றார் என்று சொல்லி நாம் திருமறையில் காணுகின்றோம். குறிப்பாக சொல்லுகின்ற போது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27வது வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது, கடவுள் தம் உருவில் மானிடரை படைத்தார், கடவுளின் உருவிலேயே அவர்களை படைத்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. நாம் திருமறையின் வாயிலாக அறிந்து கொள்ள முடிகின்றது. சேம் டைம், சேம் இமேஜ், சேம் மைண்ட், சேம் நாலேஜ் என்ற வார்த்தைகள் நாம் பயன்படுத்த முடியும். The motherhood is considered to be a great blessings to women என்ற வார்த்தை நாம் சொல்லலாம். பெண்களுக்கு தாய்மை என்பது கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய ஆசீர்வாதம், ஒரு பெரிய அருட்கொடை, ஒரு பெரிய பரிசு என்று சொன்னால் அது மிகையாகாது. பொதுவாக நாம் பழைய ஏற்பாட்டின் காலங்களில் இந்த பெண்களை குறித்து பார்க்கின்ற போது, இன்றைக்கு நம்முடைய தலைப்பு தி லிபரேஷன், கடவுளின் விடுவிக்கும் பணியில் பெண்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். அதற்கு ஆதாரமாக தான் இன்றைக்கு பழைய ஏற்பாட்டின் பகுதி இந்த யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் அந்த 15வது வசனத்திலிருந்து நாம் பார்க்கின்ற பொழுது, இந்த பெண்கள் இந்த லிபரேட்டர் அல்லது விடுவிக்கும் பணியில் எப்படி தங்களை இணைத்து கொள்ளுகிறார்கள் என்பதை நாம் திருமறையில் காணுகின்றோம். அதில் மோசே, ஆரோன், அவருடைய சகோதரி, மூத்த சகோதரி மிரியாம் என்பவர்கள் இருக்கிறார்கள். அந்த மிரியாம் அவர்கள் தன்னுடைய சகோதரிகளோடு மோசஸோடும் மோசேயோடும் ஆரோனோடும் இணைந்து இந்த விடுதலை பணியை அவர்கள் செய்கிறதை நாம் காணுகின்றோம். மிக ஆக்டிவாக எல்லா சூழ்நிலையும் தன்னை அர்ப்பணித்து ஒப்படைத்து இந்த விடுதலைக்காக அவர்கள் போராடுகிறார்கள். அவருடைய எல்லா தன்னுடைய முழுமையும் அனைத்தையும் அந்த மக்களுக்காக அர்ப்பணிக்கிறார்கள். எப்படியாகிலும் எகிப்திலிருந்து இந்த இஸ்ரேல் மக்கள் விடுதலை பெற வேண்டும் என்ற வேட்கையோடு அந்த மிரியம் அவர்கள் சிறப்பாக அவர்கள் தங்களை இணைத்து கொள்ளுகிறார்கள். தொடர்ச்சியாக நாம் கவனிக்கின்ற போது எஸ்தர், குயின் எஸ்தர், அந்த ராஜாத்தி எஸ்தரை பார்க்கின்ற பொழுது அவர்களும் அந்த விடுதலை பணியில் அவர்கள் இணைந்து செயல்படுகிறார்கள். பழைய ஏற்பாட்டின் காலங்களில் முழு யூத கோத்திரத்தையும் அவர்கள் மீட்கின்றார்கள், அழிவிலிருந்து மீட்கிறார்கள், அடிமை தனத்திலிருந்து மீட்கிறார்கள், பல சூழ்நிலையிலிருந்து மீட்கின்றதை நாம் காணுகின்றோம். ஒரு பெண் தனித்து செயல்படுகின்ற சூழ்நிலை இங்கு காணுகின்றோம். தேவன் மேல் கொண்ட நம்பிக்கையினாலும், அது மட்டுமல்லாமல் கடவுள் கொடுத்த அந்த புத்திசாலி தனத்தினாலும் அணுகுமுறையினாலும் முழு யூத குலத்தையும் அழிவிலிருந்து
மீட்கின்றார், காப்பாற்றுகிறார். ஆகவேதான் இன்றைக்கும் இஸ்ரவேல் மக்கள் அந்த நிலையை உணர்ந்து எஸ்தர் அவர்களை நினைத்து பூரீம் என்ற ஒரு பண்டிகையை அவர்கள் கொண்டாடுகிறார்கள். எனது அன்புக்குரிய இறை மக்களே, இன்றைக்கு யூத குலம் அழிவிலிருந்து மீட்டது என்று சொல்லுகின்ற போது இந்த எஸ்தர் அவருடைய பங்கு அதிகமாக இருந்தது. உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் அந்த மக்களை மீட்கிறார்கள். எந்த அளவுக்கு பக்தி வைராக்கியமுடைய அல்லது தன் இனத்து மக்கள் மீது அதிக பற்றுடைய இந்த பெண்மணியை நாம் காணுகின்றோம். வேறு நிலையில் பார்க்கின்ற போது தெபோராள் அவர்களும் ஒரு விடுதலை வேட்கையோடு செயல்படுகின்ற ஒரு பெண்மணியாக இருக்கிறார்கள். எனது அன்புக்குரியவர்களே, இஸ்ரவேலுக்கு தாயாக இருக்கிறார்கள், இஸ்ரவேலுக்கு நீதிபதியாக நியாயாதிபதியாக இருக்கிறார்கள். இவர்கள் ஒரு தீர்க்கதரிசியாக ப்ராஃபட்ஸாக இருக்கிறார்கள், திடமனதை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் இஸ்ரவேலரை அனுதினம் நியாயம் விசாரித்து அவருடைய வாழ்வில் ஒரு விடுதலையை கொடுத்த அன்பு சகோதரியாக இந்த தெபோராள் இருக்கிறாள் என்று சொன்னால் மிகையாகுது. இப்படி ஏராளமான பெண்மணிகளை நாம் திருமறையில் காணுகின்றோம். விடுதலைக்காக போராடின, விடுதலையில் தன்னை ஈடுபடுத்தி கொண்ட இணைத்து கொண்ட பெண்களை பார்க்கிறோம். நம்முடைய சுதந்திர அந்த நாட்களில் கூட 1947 ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி சுதந்திரம் அடைந்த அதில் ஒரு இந்த சுதந்திரத்திற்காக போராடின பெண்களை பார்க்கின்றோம். வேலு நாச்சியார் அவர்களை பார்க்கின்றோம், ஜான்சி ராணி லட்சுமிபாய் அந்த பெண்மணியை பார்க்கிறோம். இவர்களெல்லாம் வீராங்கனைகள், தன்னை முழுமையாக தேசத்திற்காக நாட்டுக்காக அர்ப்பணித்தவர்கள். எத்தனை காவல்துறையில் பணியாற்றுகின்ற பெண்கள், அது மாத்திரமல்லாமல் எத்தனை இராணுவத்தில் பணியாற்றுகின்ற பெண்கள், நேவியில் பணியாற்றுகின்ற பெண்கள், எல்லை பாதுகாப்பில் இருக்கிற பெண்கள், இவர்களெல்லாம் தன்னை முழுமையாக அர்ப்பணித்து நாட்டிற்காக அர்ப்பணித்து மக்களுடைய விடுதலைக்காக போராடி கொண்டிருக்கின்ற சூழ்நிலையை நாம் காணுகின்றோம். அனுதின வாழ்வில் நாம் உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் இன்றைக்கு மரியாளை நாம் உதாரணமாக சொல்ல முடியும். இயேசு அவர்களுடைய அன்னை மரியாளை காணுகின்றோம். ஒருவேளை மரியாள் என்று சொல்லுகின்ற போது மாறால் மிரியம் என்ற பெயரிலிருந்து உருவானது என்று சொல்லி இறையியல் வல்லுநர்கள் சொல்லுகின்றார்கள். இயேசுவின் தாயாகி மரியாள் என்று அழைக்கப்படுகிறார். ஒரு புரட்சி பெண்ணாக, ஒரு புரட்சி மங்கையாக அவர்கள் செயல்படுகிறார், ஒரு புரட்சியாளராக செயல்படுகிறார்கள். 18 வயதே நிரம்பிய அந்த பெண்மணி அந்த மரியாளின் கீதத்தை பாடுகின்ற பொழுது உண்மையாகவே அது விடுதலையின் கீதமாக, பெண் விடுதலையின் கீதமாக, ஏழைகளின் விடுதலையின் கீதமாக நான் அதை யோசிக்கிறேன். மத்தேயு 1:53 எழுதப்பட்டிருக்கிறது, வலியோரை அரியணென்று தூக்கி எரிந்துள்ளார். அகெயின்ஸ்ட் த ரிச் பீப்புள், பணக்கார வர்க்கத்திற்கு எதிராக செயல்படுகின்ற சொல்லுகின்ற இந்த பாடல் வரிகளை காணுகின்றோம். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பாருங்க, ஏழைகளை, கஷ்டப்படுகிறவர்களை, பல்வேறு விதமான நிலையில் வறியோர்களை ஆண்டவர் உயர்த்துகிறவராக பார்க்கின்றோம். வறுமையில் இருக்கிறவர்களை, தாழ்நிலையிலிருந்து மக்களை உயர்த்துகின்ற கடவுளை இவர்கள் இங்கு அடையாளம் காண்பிக்கின்றதை காணுகின்றோம். பசி, வறுமை, பஞ்சம் போன்ற மக்களை அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். பசித்தோரின் நலன்களால் நிரப்பியுள்ளார், செல்வரை வெறுங்கையாய் அனுப்பிவிடுகிறார் இல்லையா? இப்படிப்பட்ட ஒரு நிலையில் I would say Mary was a great leader. Mary was a great liberator. மரி அன்னை ஒரு சிறந்த விடுதலை வீராங்கனையாக, புரட்சியாளராக செயல்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் மிகையாகாது. இந்த நாளில் கூட எனது அன்புக்குரியவர்களே, உள்ள பழையற்பாட்டின் பகுதியில் இந்த யாத்ராகமம் 1ஆம் அதிகாரத்தில் 2 பெண்கள் அதில் இடம் பெறுகிறார்கள். அதில் ஒருவர் சிப்போரால், 2வது பெண்மணி பூவால் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். அன்புக்குரியவர்களே, இவர்கள் அடிப்படையாக மருத்துவ பணி செய்கிறவர்கள். எகிப்தில் பார்வோன் அரசனாக இருந்த காலத்தில் ஒருவேளை பிறக்கின்ற ஆண் குழந்தைகள் எல்லாம் நீங்கள் கொன்றுவிட வேண்டும், பெண் குழந்தைகள் இருந்தால்
அதை மீட்க வேண்டும் என்று சொல்லி ஆணை பிறப்பித்த போது இந்த செவிலியர்கள் மருத்துவச்சிகள் இருவருக்கும் கட்டளையிடுகின்றார். ஆனாலும் இந்த மருத்துவச்சிகள் அந்த பார்வோனுடைய கட்டளையை மீறி கடவுளுடைய கட்டளையை அவர்கள் பின்பற்றுகிறார்கள். மிக அழகாக எழுதப்பட்டிருக்குது பாருங்கள், 17வது வசனத்தில் நான் வாசிக்கிறேன். ஆனால் அது மருத்துவ பெண்கள் கடவுளுக்கு அஞ்சியதால், அந்த மருத்துவ பெண்கள் கடவுளுக்கு அஞ்சியதால் எகிப்திய மன்னன் தங்களுக்கு கூறியிருந்தபடி செய்யவில்லை, மாறாக ஆண் குழந்தைகளையும் அவர்கள் வாழ விட்டார்கள். அன்புக்குரியவர்களே, சிறிய குழந்தையாகி மோசே பிறக்கின்ற பொழுது ஒருவேளை பார்வோனுடைய கட்டளையை அவர்கள் பின்பற்றியிருந்தால், அதை கடைப்பிடித்திருந்தால், இன்றைக்கு ஒருவேளை இஸ்ரவேல் மக்களுக்கு விடுதலை இல்லை, மோசே அன்றே அவர்கள் கொலை செய்திருப்பார்கள். ஆனால் கடவுள் அவர்கள் வழி நடத்தினார். பாருங்கள், அவர்கள் தேவனுக்கு பயந்து புத்திசாலிகளாக இருக்கிறார்கள். ராஜாவை எதிர்த்து கடவுளுக்கு கீழ்ப்படுகிறார்கள். எனவேதான் கர்த்தர் அந்த குடும்பங்களை தழைக்க செய்கிறவராக இருக்கிறார். ஒரு புத்திசாலியாக அவர்கள் இருக்கிறதை நாம் காணுகின்றோம். ஒருவேளை இங்கு பார்வோன் அரசன் வருகின்ற பொழுது, ஒருவேளை அவன் கேட்கின்ற பொழுது அவர் சொல்லுகின்ற ஒரு பதிலை பார்க்கிறோம். இதன் பொருட்டு கடவுள் மருத்துவ பெண்களுக்கு நன்மை செய்தார், இஸ்ரவேல் மக்களையும் எண்ணிக்கையும் பெருக செய்தார். ஒருவேளை அவர்கள் ஏன் ஆண் பிள்ளைகளை கொல்ல வேண்டும், பெண் பிள்ளைகளை மீட்க வேண்டும் என்று சொன்னால், பார்வோனுக்கு அடுத்து அரசாட்சியில் ஆண்கள் வந்து விடுவார்கள். ஆண்கள் வந்துவிட்டால் இந்த எபிரேய குலத்து மக்களை மீட்டு விடுவார்கள், இஸ்ரவேல் மக்களை மீட்டு விடுவார்கள். இந்த மக்கள் அடிமைகளாகவே இருக்க வேண்டும், இவர்களை நான் மட்டும் ஆளுகை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இந்த குழந்தைகளை கொன்று நைல் நதியில் வீசின, தூக்கி எறியப்பட்ட காலங்களை நாம் காணுகிறோம். தண்ணீரெல்லாம் இரத்தமாக அந்த நைல் நதியில் புரண்டுகின்ற அல்லது ஓடுகின்ற சூழ்நிலையை அந்த காலகட்டத்தில் நாம் காணுகின்றோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒருவேளை இந்த அன்பு பிள்ளைகள், அருமையான இந்த செவிலியர்கள், சிப்பிரால் பூவால் என்று அழைக்கப்படுகிற இவர்கள் பெண்களாக இருந்தாலும் தைரியசாலியாக துணிச்சல் உள்ள நிலையில் இவர்கள் இருக்கிறார்கள். இந்த பார்வோன் அவர்களை வன்முறைக்கு ஆளாக்குகிறார். கொன்று விடுங்கள், தனக்கிருந்த அந்த இழிவான புத்தி, தனக்கிருந்த கேவலமான புத்தி, தனக்கிருந்த தீய புத்தியை அவர்கள் அந்த பெண்களுக்கு கொடுக்கின்ற, சொல்லுகின்ற அல்லது தூண்டிவிடுகின்ற நிலையை காணுகிறோம். பெண்கள் என்றாலே அமைதி, பொறுமை, நிதானம், நேர்மை, சாந்தம், இப்படியாக சொல்லுகிறோம். நல்ல ஒரு பண்புள்ளவர்களை இந்த ஆண் வர்க்கத்தினர், இந்த பார்வோன் ஒரு பிரதிநிதியாக இருந்து அவர்களை வேறு விதமாக கொன்று போடுங்கள் என்ற அந்த கொலைவெறியை தூண்டுகின்ற மனிதனை நாம் காணுகின்றோம். வீர பெண்களாக, தைரியமுள்ள பெண்களாக, பக்தியுள்ள பெண்களாக, கடவுளுக்கு பயந்திருக்கிற பெண்களாக இங்கு காணப்படுகிறார்கள். எனது அன்புக்குரியவர்களே, இந்த யாத்திராகும் புத்தகத்தில் நாம் காணுகின்ற, ஒருவேளை அவர்கள் பயப்படலை, ஒருவேளை அரசனுக்கு தெரிந்துவிட்டால் நாம் இங்கு செய்கிற பணிகளை கூட செய்ய முடியாது, துரத்தி விடுவான் என்ற எண்ணம் கூட இல்லாமல், துரத்தினாலும் பரவாயில்லை, இந்த ஆண் குழந்தைகளை மீட்க வேண்டும், காப்பாற்ற வேண்டும், லிபரேட் பண்ண வேண்டும், விடுவிக்க வேண்டும், ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லி சிறப்பான பணிகளை இந்த பெண்கள் செய்கிறதை நாம் திருமறையில் காணுகிறோம். அதுக்காக தான் இந்த பெண்களை கடவுள் அவர்களுக்கு நன்மை செய்கிறார். எனது அன்புக்குரியவர்களே, மருத்துவச்சிகள் தேவனுக்கு அஞ்சி நடக்கிறார்கள். பாருங்கள், இன்றைக்கு நீங்களும் நானும் அல்லது பெண் குலத்து மக்களாகிய நீங்கள் கடவுளுக்கு பயந்து நடக்கிறீர்களா என்பது பெரிய கேள்வியை கடவுள் இங்கு நமக்கு கொடுக்கின்றவராக இருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் நமக்கு வாசித்த மார்க் எழுதின நற்செய்தி நூல் 15ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கின்ற பொழுது ஒரு சம்பவத்தை நாம் காணுகின்றோம். இங்கு இயேசு கிறிஸ்துவினுடைய இறுதி நாட்களை காணுகிறோம். அவர் சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்த நாட்கள். அதற்கு முன்பதாக சொல்லுகின்ற போது இந்த 37வது வசனத்தை காணுகின்ற போது, இயேசுவோ உரக்க கத்தி உயிர் துறந்தார். அப்பொழுது திருக்கோவிலின் திரை மேலிருந்து கீழாக இரண்டாக கிழிந்தது. அன்புக்குரியவர்களே,
இந்த சம்பவத்தை இயேசு கிறிஸ்து ஒருவேளை உரக்க கத்தி உயிர் விடுகின்ற அந்த கொடூரமான சம்பவத்தை இங்கு பெண்கள் பார்க்கிறார்கள். அதுதான் அங்கு ஒரு பெரிய சவால். இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்குகின்ற போது ஒரே ஒரு நபர் இருக்கிறார், யோவான். மற்ற சீடர்கள் எல்லாம் ஓடி ஒளிந்து கொண்டார்கள். தனக்கு துன்பம் வந்துவிடும், தன் உயிர் போய்விடும் என்ற தன் ஜீவனுக்காக அவர்கள் ஓடிவிடுகிறார்கள், மறைந்து போய்விடுகிறார்கள், எங்கு அவர்கள் சென்று விடுகிறார்கள். ஆனால் துணிச்சலாக மக்கள் ஒருவேளை அந்த நிலையில் இந்த பெண்கள் இருக்கிறதை நாம் திருமறையில் காணுகின்றோம். பிரியமானவர்களே, அவருக்கு எதிரே நின்று கொண்டிருந்த நூற்றவர் தலைவர் அவர் இவ்வாறு உயிர் துறந்ததைக் கண்டு இம்மனிதர் உண்மையாகவே இறைமகன் என்றார். ஒருவேளை உயிர் விடுகின்ற போது பார்க்கின்ற ஸ்லாக்கியத்தை அந்த பெண்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். இரண்டாவது காரியத்தை பார்க்கின்ற போது கோயிலின் திரை மேலிருந்து கீழ்வரை அங்கு இரண்டாக கிழிகிறதை ஒரு பெரிய அற்புதம், ஒரு அற்புதம் நடைபெறுகிறது. இன்று முதல் அந்த வேறுபாடுகள் இல்லை, எல்லாரும் ஒன்று என்பதை உணர்த்துகின்ற ஒரு நிலைதான் இந்த திருச்சியில் இரண்டாக கிழியப்படுகிறதின் அடையாளமாக இருக்கிறது. யூதன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, நம்ம எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ளாக ஒன்றாக இருக்கிறோம், ஒன்றாக விடுவிக்கப்பட்டோம், நாமும் மற்றவர்களை விடுவிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனது அன்புக்குரியவர்களே, சிறப்பாக இந்த பகுதியில் காணுகிறோம். பெண்கள் சிலரும் தொலைவில் நின்று உற்று நோக்கி கொண்டிருந்தனர். அவர்களுக்கு குடும்பம் இருக்கிறது, பிள்ளைகள் இருக்கிறது, உறவுகள் இருக்கிறது, சொந்தம் இருக்கிறது, வேலைகள் செய்கிறார்கள். ஆனாலும் இயேசுவுக்காக அவர்கள் அங்கு உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள். எனக்கு வாழ்வு கொடுத்தவர், என் வாழ்வை விடுதலையாக மாற்றினவர், என்னுடைய வாழ்க்கையில் பெரிய அற்புதத்தையும் அடையாளத்தையும் செய்தவர் என்பதை நினைத்து அவர்கள் தொலைதூரத்தில் நின்று உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அனுமதி கிடையாது அந்த இடத்துல வருவதற்கு. ஆனாலும் தூரத்தில் நின்று இயேசு கிறிஸ்துனுடைய அந்த சூழ்நிலையை, அவருடைய சரீரத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, ஒருவேளை இந்த பகுதியில் இந்த பெண்கள் என்று எழுதியிருக்கிறதை நாம் திருமலையில் காணுகிறோம். இங்கே நான் வாசிக்கிறோம், பெண்கள் சிலரும் தொலைவில் நின்று உற்று நோக்கி கொண்டிருந்தனர். அவர்களுள் மகதலேனா மரியாவும், சின்ன யாக்கோபு, யோசே ஆகியோரின் தாயாகிய மரியாவும், சலோமி என்பவரும் இருந்தனர் என்று சொல்லி, இவர்கள் எல்லாம் கலிலேயாவை சார்ந்தவர்கள், இயேசுவுக்கு தன்னை அர்ப்பணித்தவர்கள். இந்த ஊழியத்தில் பெண்கள், சிலுவை அண்டையில் பெண்கள், உயிர்த்தெழுதலில் பெண்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். அருமையான இங்கு அநேக பெண்மணிகளை நாம் முதலாவது மரியாளை நாம் காணுகின்ற பொழுது, அன்புக்குரிய மகதலேனா மரியாளுடைய வாழ்வை நாம் காணுகின்றோம். மகதலா என்று சொல்லப்படுகிற ஒரு பெரிய பட்டணத்தில் இடத்தில் அவர்கள் இருந்து வருகிறார்கள். ஒருவேளை அன்புக்குரியவர்களே, அவர்கள்தான் இயேசுவினுடைய பாதத்தில் வந்து பரிமள தைலத்தை ஊற்றினவர்கள், பூசினவர்கள். லாசரு, மார்த்தாள் என்பவர்களுடைய சகோதரி என்று சொல்லி நாம் நம்புகிறோம். சில சான்றுகளும் இருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் இவர்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையின் அண்டையில் நின்றவர்கள், தைரியமாக போர்ச்சவர்கள் இருக்கிறார்கள், பல்வேறு விதமான தளபதிகள் எல்லாம் இருக்கிறார்கள். இருப்பினும் தைரியத்தோடு அவர்கள் வந்து நிற்க. ஏனென்று சொன்னால், என்னுடைய வாழ்க்கையில் பிசாசை துரத்தின, என்னுடைய வாழ்க்கையில் அசுத்தாவியை விடுவித்த இறைவன் நீர் என்பதை அவர்கள் காண்பிக்கின்றதை, அந்த அன்பின் வெளிப்பாடாக இது இருக்கிறதை காணுகிறோம். கல்லறையின் அருகே அமருகின்றார். இயேசுவினுடைய உயிர்த்தெழுதல் முதலில் சந்திக்கின்ற பாக்கியத்தை இந்த மகதலேனா மரியாள் பெறுகின்றார். பைபிளில் இருக்குது பாருங்கள். இயேசுவின் உயிர்த்தெழுதலின் சீடர்களுக்கு அறிவித்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளுகிறார். இந்த மகதலேனா மரியாளும் இந்த இடத்துல இயேசுனுடைய இந்த ஊழியங்களில் அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்தவளாக இருக்கின்றார். இரண்டாவது பெண்மணியை பார்க்கின்ற போது இந்த பகுதியில் 40வது வசனத்தில் காணுகிறோம். சின்ன யாக்கோபும் யோசேக்கும் தாயாகிய ஒரு மரியாள். இவர்கள் கிலோயோப்பா என்று அழைக்கப்படுகின்ற
ஒருவருடைய குடும்பத்தை சார்ந்தவராக இருக்கிறார்கள். எம்மாவூரில் கிளியப்பா என்பவர் எம்மாவூரில் சீடர்களில் ஒருவன். சின்ன யாக்கோபு, யோசே என்பவரின் பெற்றோர்கள் தான் இவர்கள் என்பதை நாம் ஊர்ஜிதமாக சொல்ல முடிகிறது. ஒருவேளை அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்துவின் சிலுவை அருகே நின்றவர்களில் இவர்களும் ஒருவராக இருக்கின்றார்கள். கல்லறைக்கு எதிரே நிற்கின்றார்கள். ஒருவேளை இங்கு பார்க்கின்ற போது தேவ தூதர்கள் இயேசுவின் உயிர்த்தெழுதலை அறிவித்த போது அவர்கள் அருகே தைரியத்தோடு நின்றவர்களாக இந்த மரியாள், சின்ன யாக்கோபுக்கும் யோசேக்கும் தாயாகிய மரியாள் இருக்கிறார்கள். அவர்களை தான் இந்த மார்க்கு புத்தகம் 15ஆம் அதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கின்ற பெயர்களாக இருக்கிறது. இயேசுவுக்கு அதிகாலை இருட்டோடே சுகந்த வர்க்கமிடும்படி சென்றவர்கள் இந்த கிலோயோப்பா இடத்தை சார்ந்த அந்த அருமையான மரியாள். பைபிளில் 3 இடங்களில் இவர்கள் பெயர் இடம்பெற்றிருக்கிறது. கிலோயோப்பா மரியாள், சின்ன யாக்கோபின் தாய் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மற்ற மரியாள் என்று சொல்லியும் இடம்பெற்றிருக்கிறது நாம் காணுகின்றோம். ஆகவே பெண்களின் விடுதலைக்காக அல்லது நாம் கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பை பார்க்கின்ற பொழுது கடவுளின் விடுவிக்கும் பணியில் இந்த பெண்களும் இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விடுவிக்கின்ற பணியில் பெண்களும் அருமையான மகதலேனா மரியாளும் இந்த கிலோயோப்பா அந்த அவருடைய மனைவியாகிய மரியாளும் இடம் பெற்றிருக்கிறார்கள் என்பதை அழுத்தமாக நான் சொல்ல ஆசிக்கின்றேன். 3வது பெண்மணி இந்த பகுதியில் எழுதியிருக்கிறாங்க பாருங்க. சலோமி என்பவரும் இருந்தனர். இயேசு கிறிஸ்து மரித்த பொழுது தூரத்தில் பார்த்தவர்களில் இவர்களும் ஒருவர். வாசனை திரவியங்களை கொண்டு சென்ற அந்த கூட்டத்தில் இவர்களும் ஒரு பெண்மணியாக இருக்கிறார்கள். கல்லறைக்கு சென்ற பெண்களில் ஒருவராக இருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்துவை மெசியா, அபிஷேகம் பண்ணப்பட்டவர், கிரைஸ்ட் என்று ஆணித்தரமாக நம்பி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், தன் கணவரோடு இணைந்து திருப்பணி ஆற்றியவர்கள், ஃபேமிலியோடு கமிட் பண்ணுறாங்க பாருங்க கிறிஸ்துவுக்காக. அவர்கள் வசதியாக இருந்தாலும் தன்னுடைய வசதியை, தன்னுடைய பொருளாதாரத்தை கடவுளுக்காக கொடுக்கின்ற ஒரு நிலையில் அவர்கள் இருக்கின்றதை நாம் காணுகின்றோம். இயேசு கிறிஸ்து மீது அன்பு வைத்ததனால தான் இவர்கள் சிலுவை அண்டில் நின்று கொண்டு கண்ணீர் சிந்துகிறார்கள். பாருங்க, அப்படியாக வேதத்தில் அநேக ஆதாரங்களை பார்க்கிறோம். கண்ணீர் சிந்துகிறார்கள் என்றால் தனக்காக அல்ல, தன்னுடைய குடும்பத்திற்காக அல்ல, தன்னை நேசித்த வாழ்வு கொடுத்த என் இயேசுபிரான் இயேசுவுக்காக என்னுடைய கண்ணீரை நான் சிந்துகிறேன் என்று சொன்னார்கள். அன்பின் வெளிப்பாடாக இருக்கிறது கண்ணீர் என்பது. அதிகாலை இருட்டோடே தைரியமாக கல்லறைக்கு போகிறார். அன்புக்குரியரே, ஒரு ஈடுபாடு, இயேசு கிறிஸ்துடைய துன்பத்தில் வேதனையில் ஒரு ஈடுபாடை நாம் காணுகின்றோம். இறுதியாக இந்த வசனத்தை நாம் பார்க்கின்ற பொழுது அந்த இடத்தில் இயேசு கலிலேயாவில் இருந்தபோது அவர்கள் அவரை பின்பற்றுகிற ஒரு சீடர்களாக இருந்திருக்கிறார்கள். ஒரு பெண் சீடர்களாக இவர்கள் இருந்திருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் பழைய ஏற்பாட்டில் 39 புத்தகத்தில் 2 புத்தகத்தை தான் பெண்கள் எழுதியிருக்கிறார்கள், ரூத், எஸ்தர். அதே போல புதிய ஏற்பாட்டில் ஒருவரும் இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலை இயேசு கிறிஸ்து முக்கிய பங்கை, முதன்மையான இடத்தை கொடுக்கிறவராக இருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த கலிலேயா பகுதியை சார்ந்த இந்த பெண்கள் இயேசுவுக்காக தன்னையும் தன்னுடைய வளங்களையும் தன்னுடைய நேரத்தையும் தன்னுடைய எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறார்கள். எழுதப்பட்டிருக்குது பாருங்க. அவருக்கு பணிவிடை செய்தார்கள், தொண்டு செய்தார்கள், திருப்பணி செய்தார்கள். அவருடன் எருசலேமுக்கு வந்திருந்த வேறு பல பெண்களும் அங்கே இருந்தார்கள். ஆகவே எனது அன்புக்குரிய இறை மக்களே, இன்றைக்கு நம்முடைய பேராயம் முழுவதுமாக விடுதலையில் பெண்களுடைய பங்கு, கடவுளின் விடுதலை பணியில் பெண்களுடைய ஈடுபாடு என்ன என்பதை நாம் இன்றைக்கு செய்தியின் வாயிலாக அறிந்து கொண்டோம். ஒருவேளை குடும்பத்தில் பெண்கள் இன்றைக்கு தாயாக, சகோதரியாக, மனைவியாக, மகளாக நாம் பெண்களை காணுகிறோம். பல பரிமாணங்களில் காணுகின்றோம். எந்த அளவுக்கு நாம் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் குடும்பத்தில் என்பதை நாம் காணுகின்றோம்.
பெண்கள் இந்த நாட்டின் கண்கள் என்று சொல்லுவார்கள். ஒரு பெண் படித்தால் இந்த குடும்பமே கல்வி கற்றது என்று சொல்லுகிறோம், இந்த நாடே கல்வி கற்றது என்று சொல்லுகின்றோம். ஆனால் அப்படியாக பெண்கள் இந்த குடும்பத்திற்காக உழைக்கிறவர்களாக, இந்த குடும்பத்திற்கு முன்னேற்றத்திற்காக தங்களை அர்ப்பணித்து தினந்தோறும் வேலைகளுக்கு பல மைல்கள் தூரம் சென்று குடும்பத்தில் ஆண்களுக்கு நிகராக பெண்களும் குடும்ப வளர்ச்சியில், பொருளாதார வளர்ச்சியில் இணைகிறார்கள் என்பதை காணுகின்றோம். இந்த பெண்கள் சில நேரங்களில் அடிமைப்பட்டு, அடக்கப்பட்டு, ஒடுக்கப்பட்ட நிலையில் அழுத்தி அழுத்தி அவர்களை பல்வேறு விதமான சூழ்நிலைக்கு தள்ளப்படுகின்ற, தற்கொலைக்கு நேராகவும் பல்வேறு விதமான மன உளைச்சலுக்கு நேராகவும் பல நிலைகளில் தள்ளப்படுகின்ற சூழ்நிலை காணுகிறோம். குடும்பங்களில் பெண்கள் மிக சிறப்பாக செழிப்பாக வளர வேண்டும் என்று நான் வாழ்த்துகின்றேன். இரண்டாவது, ஆலயங்களில் பார்க்கின்ற போது பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கின்றோம். நம்முடைய அந்த காலகட்டத்திலிருந்து பெண் மிஷினரிகள் இந்த பகுதிக்கு வந்து அநேக பணிகளை செய்திருக்கிறார்கள். மருத்துவ பணிகளை செய்திருக்கிறார்கள், ஆசிரியர் பணிகளை செய்திருக்கிறார்கள், இறைப்பணியை செய்திருக்கிறார்கள். அதையெல்லாம் நாம் எண்ணி பார்க்கிறோம். பெண்கள் பள்ளிகளை துவங்கியிருக்கிறார்கள், பெண்கள் விடுதிகளை துவங்கியிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, பெண்களுக்கென்று தையல் பயிற்சியை ஆரம்பித்திருக்கிறார்கள். அந்த காலத்தொட்டு இந்த கால வரையில் அதை நாம் எண்ணி பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். பேராயர்களாக, ஆயர்களாக, மிஷனரிகளாக, திருச்சபை தலைவர்களாக, பொறுப்பாளர்களாக, பல ஊழியக்காரர்களாக, லே பிரீச்சராக, பல துறைகளில் இன்றைக்கு பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் தலைவிகளாக, கல்வியர்களாக, செயலர்களாக, பொருளர்களாக இன்றைக்கு ஆலயங்களில் நாம் காணுகின்றோம். அவர்களுக்கு பலிப்பிடத்தில் முக்கியத்துவம் கொடுக்கின்றோம். அவர்கள் திருவிருந்து அங்கிகளை அணிந்து கொண்டு சாக்கிரமந்துகளை பகிர்ந்து கொள்கிறதை பார்க்கிறோம். திருமுழுக்கு, திருவிருந்து, திருமணம் போன்ற காரியங்கள் எல்லாம் நடத்துகிறதை காணுகின்றோம். அன்புக்குரியவர்களே, திருச்சபையில் பெண்களை நாம் சமத்துவமாக, சமமாக காணுகின்ற நிலையை பார்க்கிறோம். கடைசியாக பார்க்கின்ற போது சமூகத்தில் இன்றைக்கு பெண்களை பார்க்கிறோம். அரசியல் என்று சொன்னாலே இன்றைக்கு ஒவ்வொரு கிராமங்களில் பெண் தலைவிகளை பார்க்கிறோம். பிரசிடெண்ட், விமன் பிரசிடெண்ட். நம்முடைய இந்திய தேசத்தில் ஜனாதிபதி, கவர்னர், முதலமைச்சர்கள், பல்வேறு விதமான நீதிபதிகள், காவல்துறை பணியாளர்கள், ஐஏஎஸ், கலெக்டர்ஸ் எல்லாமே பெண்களாக இருக்கிறது நாம் காணுகின்றோம். அறிவியல் வளர்ச்சியில் பார்க்கின்ற போது பெரிய பெரிய நிலையில் மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதோடு கூட நாம் காணுகின்ற போது விளையாட்டு துறைகளில் பார்க்கின்ற போது பெரிய பெரிய சாதனைகளை படைத்திருக்கிறார்கள். அதன் வழியாக இந்திய தேசத்திற்கு ஒரு பெருமையை நாம் பெற்றிருக்கிறோம். ஆகவே எனது அன்புக்குரியவர்களே, ஒருவேளை இப்படி பல நிலைகளில் பெண்கள் இந்த சமூகத்திற்காக, திருச்சபைக்காக, குடும்பத்தின் விடுதலைக்காக போராடுகின்ற, ஈடுபடுகின்ற நிலையை காணுகிறோம். ஆகவே இந்த நாளில் ஒருவேளை பேராயத்தில் கொடுக்கப்பட்ட இந்த தலைப்பிற்கு ஏற்றுவாறு ஒவ்வொரு நாளும் நான் வாழ்ந்து காட்ட, ஒருவேளை எந்த சூழ்நிலையிலும் அவர்கள் சமமானவர்கள் என்பதை நாம் மறுக்காமல், அவர்கள் சமமானவர்கள் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். கடவுள்தாமே இந்த அருமையான வார்த்தைகளை இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற காணொளி வழியாக சிந்தித்து கொண்டிருக்கிற நம்மையும், நம்முடைய குடும்பங்களையும், விசேஷமாக நம்முடைய பேராய பெண்கள் ஐக்கிய சங்க தலைவி அருமையான பேராயர் அம்மா அவர்களையும், சங்க தலைவி அருமையான ஒவ்வொரு குருசேகத்தில் இருக்கிற பெண்கள் ஐக்கிய சங்க தலைவி மற்றும் கன்வீனர், செயலர், பொருளர், அருமையான உறுப்பினர்கள், குறிப்பாக நம்முடைய சில்வர் நிலைவாளத்தினுடைய பெண்கள் ஐக்கிய சங்க தலைவி, கன்வீனர், செயலர், பொருளர், அத்துணை பெண்மணிகளையும் உறுப்பினர்களையும் தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. கடவுளுக்கு மகிமையும் மாட்சியும் வல்லமையும் கனமும் என்றென்றும் உரியதாகட்டும். ஆமேன். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, நல்ல வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். சிறப்பாக இந்த நாளில், இந்த ஓய்வு நாளில் பெண்களை குறித்து நாங்கள் சிந்திக்கும்படியாக நீ செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். கடவுளின் திருப்பணியில், விடுவிக்கின்ற பணியில் பெண்களுடைய பங்கு எத்தனை அழகாக, அருமையானதாக இருக்கிறது என்பதை நாம் கண்டிருக்கிறோம். கர்த்தாவே, தொடர்ந்து வழிநடத்தும் ஆசீர்வத்தலும் இப்பிரேசின் வழியாய் கேட்கிறோம். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். நம் யாவரும் இல்லங்களிலிருந்து நம்மையும் நம்முடைய விசுவாச பிரமாணத்தையும் அறிக்கை செய்வோமாக.
வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகி நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியிடத்தில் உட்பவித்து பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதல் திறங்கினார். 3ஆம் நாள் மருத்துவர் எழுந்தருளினார். பரத்திற்கேறி சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாற்று வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளவரை மரித்து நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். திருச்சபைக்கான அறிவிப்புகள் செயலாளர் ஐயா அவர்கள் அதை வாசிப்பார்கள். காணொளி வழியாக இறை செய்தியை பார்த்து கொண்டிருக்கின்ற இறை மக்கள் அனைவருக்கும் திருச்சபையின் சார்பிலே நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆலய பயன்பாட்டுக்கென்று இருக்கைகள் பெஞ்சஸ் செய்ய இருக்கின்றோம். ஏவப்பட்டவர்கள் பணம் கொடுத்து உதவி செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நமது ஆலயம் ஆண்கள் பகுதி பெண்கள் பகுதி ஆகிய இரு பக்கமும் விரிவாக்கம் செய்ய இருக்கின்றோம், திட்டமிட்டிருக்கின்றோம். அதற்கான திருச்சபையார் நீங்கள் ஜெபிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த வாரம் தங்கள் பிறந்தநாளை காண்பவர்கள் 22/8 இன்று மிஸ்ஸஸ் லலிதா வைஃப் ஆஃப் மிஸ்டர் எஸ் குமார், மிஸ்ஸஸ் ஏ பிரீதா டாக்டர் ஆஃப் மிஸ்டர் பி ஏ விஜயகுமார், மிஸ்ஸஸ் பியூலா வைஃப் ஆஃப் மிஸ்டர் சாமுவேல் சத்யராஜ் ஆர் மனோஜ் சன் ஆஃப் மிஸ்டர் டி ராஜேஷ். 23/8 திங்களன்று மிஸ்டர் வி சாம் சவுந்தரராஜன், மிஸ்ஸஸ் ரேச்சல் கல்யாணி வில்லியம்ஸ், மிஸ்டர் ஸ்டாலின் பி தீனாள் டாக்டர் ஆஃப் மிஸ்டர் பால் விஜயகுமார். 24/8 செவ்வாய்க்கிழமை அன்று மிஸ்டர் எஸ்டி கிருபாகரன், எஸ் ஜெனிஃபர் அனிதா டாக்டர் ஆஃப் மிஸ்டர் ஏ ஜான் சுந்தர், ஏ கால்வின் எபினேசர் சன் ஆஃப் மிஸ்டர் அற்புதராஜ், பி பிரவீன் குமார் சன் ஆஃப் மிஸ்டர் பாபு சாமுவேல். 25/8 புதன்கிழமை அன்று மிஸ்டர் வி சிரில் பேட்ரிக், பி பிரின்ஸ் தாஸ் சன் ஆஃப் மிஸ்டர் பிரபுதாஸ். 26/8 வியாழன் அன்று மிஸ்டர் எஸ் உன்னிவர்கீஸ், ஒய் தமிழரசன் சன் ஆஃப் மிஸ்டர் பி ஏசுபாதம், எஃப் ஜான் வெஸ்லி சன் ஆஃப் மிஸ்டர் எஸ் பிரான்சிஸ், மிஸ்டர் இ நோவா சசிகுமார். 27/8 வெள்ளிக்கிழமை அன்று மிஸ்ஸஸ் சுகன்யா ஒய்ஃப் ஆஃப் மிஸ்டர் மோகன். 28/8 சனிக்கிழமை அன்று டி பால் ஜேம்ஸ் சன் ஆஃப் மிஸ்டர் தேவகடாட்சம், ஆல்வா வில்லியம்ஸ் சன் ஆஃப் மிஸ்டர் ஏபி வில்லியம்ஸ், தேஸ்ரீ ரெபேக்கா டாக்டர் ஆஃப் மிஸ்டர் பிலிப் அண்ணாதுரை. இவர்கள் மேலும் பல பிறந்த நாளை காணவும் கண்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லவும் திருச்சபையின் சார்பாக வாழ்த்துகிறோம். இந்த வாரம் தங்கள் திருமண நாளை காணும் தம்பதியர்கள் இன்று 22/8 இன்று மிஸ்டர் ஆர் ராஜ்குமார் மிஸ்ஸஸ் பியூலா. 23/8 திங்களன்று மிஸ்டர் ஆசீர்வாதம் ஜெய்சீலி ஜெயந்தி, மிஸ்டர் ரவிச்சந்திரன் மிஸ்ஸஸ் சசிகலா, மிஸ்டர் ஏசு நேசன் மிஸ்ஸஸ் சாந்தி. 24/8 செவ்வாய்க்கிழமை மிஸ்டர் ஜி நிர்மல் மிஸ்ஸஸ் தபித்தாள், மிஸ்டர் எஸ் ரமேஷ்குமார் பெர்சியா மேரி, மிஸ்டர் எம் மோகன்ராஜ் மிஸ்டர் தபித்தாள். 26/8 வியாழக்கிழமை மிஸ்டர் எஸ் மாணிக்கம் மிஸ்ஸஸ் ரூபி ஆலிஸ், மிஸ்டர் ஆண்ட்ரூ பத்மராஜ் மிஸ்ஸஸ் ஜபமணி. 27/8 வெள்ளிக்கிழமை அன்று மிஸ்டர் பி தாஸ் மிஸ்ஸஸ் குணசுந்தரி, மிஸ்டர் சர்ச்சில் வேலாயுதம் மிஸ்ஸஸ் எஸ்தர், மிஸ்டர் சி திவாகர் மிஸ்ஸஸ் ஜாக்குலின். இவர்கள் மேலும் பல திருமண நாளை காணவும் கண்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லவும் திருச்சபையின் சார்பாக வாழ்த்துகிறோம். கடந்த வார காணிக்கை நன்றி எடுப்பு காணிக்கை 2000 ரூபாய், 10 1 பங்கு காணிக்கை 12,900 ரூபாய், சமூக கூட கட்டணம் 10,000 ரூபாய், மிஷன் ஃபெஸ்டிவல் ரூபாய் 3000, ஆக மொத்தம் 27,900 ரூபாய். நன்றி எடுப்பு காணிக்கை மிஷன் ஃபெஸ்டிவலுக்காக ரெவரன் ஐடா சுவாமிதாஸ் அவர்கள் 3000 கொடுத்திருந்தார்கள். நன்றி படையலாக நேம்லெஸ் 1500, ரெவரன் ஐடா சுவாமிதாஸ் 500. இவர்களுக்காக திருச்சபையின் சார்பிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். 10 1 பங்கு காணிக்கை நேம்லெஸ் 1400, நேம்லெஸ் 11,500. இது மொத்தம் 5 மாதம் ஒன்றாக சேர்த்து காணிக்கை கொடுத்திருக்கின்றார்கள். அருமையான குடும்பத்தாருக்கும் நாங்கள் நன்றியை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.
திருமண அறிக்கை. தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம் அரக்கோணம் தெற்கு குருசேகரம் சில்வ நினைவாலயத்தை சார்ந்த திருவாளர் குமார், திருமதி மீனாட்சி மேத்தா அவருடைய மகள் செல்வி வைசாலி என்பவருக்கும், தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம் CSI காஞ்சிபுரம் குருசேகரம் கிறிஸ்துநாதர் ஆலயத்தை சார்ந்த திருவாளர் தாமஸ் குமரேசன், திருமதி மர்சிபாய் மலர்விழி அவருடைய மகன் செல்வன் மெல்வின் பிரபாகரன் என்பவருக்கு திருமணம் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. இத்தூய திருமணத்தில் இணையக்கூடாதபடி உங்களில் யாருக்காவது ஏதாவது காரணம் இருந்தால் அதை சபை குருவானவருக்கு எழுத்தின் மூலம் தெரிவிக்கும். இது இவர்களுக்கு 3ஆம் அறிக்கை. தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம் அரக்கோணம் தெற்கு குருசேகரம் சில்வ நினைவாலயத்தை சார்ந்த திருவாளர் ஜே ஏசுபாதம், திருமதி மேரி செல்லுமணி அவருடைய மகள் செல்வி ஒய் ஏஞ்சல் என்பவருக்கும், தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம் CSI கவுடி நினைவாலயம் திருவள்ளூர் குருசேகரத்தை சார்ந்த திருவாளர் வில்சன் மோசஸ், திருமதி விக்டோரியா அவருடைய மகன் செல்வன் W சிம்சன் மேத்யூஸ் ராஜ் என்பவருக்கும் திருமணம் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. இத்தூய திருமணத்தில் இணையக்கூடாதபடி உங்களில் யாருக்காவது ஏதாவது காரணம் இருந்தால் அதை சபை குருவானவருக்கு எழுத்தின் மூலம் தெரிவிக்கும். இது இவர்களுக்கு 2ஆம் அறிக்கை. தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம் அரக்கோணம் தெற்கு குருசேகரம் சில்வர் நினைவாலயத்தை சார்ந்த திருவாளர் S ஜெயக்குமார், திருமதி பிரேமா வதனி அவருடைய மகன் செல்வன் J அபிசாய் சந்துரு என்பவருக்கும், தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம் CSI ஷாநகர் குருசேகரம் ஷாநகர் ஆலயத்தை சார்ந்த திருவாளர் ஜெகதீசன், திருமதி ஜெய பிரேமா அவருடைய மகள் ஜெயஸ்ரீ என்பவருக்கும் திருமணம் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. இத்தூய திருமணத்தில் இணையக்கூடாதபடி உங்களில் யாருக்காவது ஏதாவது காரணம் இருந்தால் அதை சபை குருவானவருக்கு எழுத்தின் மூலம் தெரிவிக்கும். இது இவர்களுக்கு 1ஆம் அறிக்கை. தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம் அரக்கோணம் தெற்கு குருசேகரம் செல்வ நினைவாலயத்தை சார்ந்த திருவாளர் ஜெயபால், திருமதி தமிழ் செல்வி அவருடைய மகள் செல்வி ஜே பிரியங்கா என்பவருக்கும், ஆற்காடு லுத்திரன் சபையை சார்ந்த அடைக்கலநாதர் ஆலயம் கொங்குராஜபாளையம் குருசேகரத்தை சார்ந்த காலம் சென்ற ஐ சுந்தரம், காலம் சென்ற சந்திரா சுந்தரம் அவர்களுடைய மகன் எஸ் அஜித்குமார் என்பவருக்கும் திருமணம் ஒழுங்கு செய்யப்பட்டு தூய திருமணத்தில் இணையக்கூடாதபடி உங்களில் யாருக்காவது ஏதாவது காரணம் இருந்தால் அதை சபை குருவானவருக்கு எழுத்தின் மூலம் தெரிவிக்கும். இது இவர்களுக்கு 1ஆம் அறிக்கை. தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம் அரக்கோணம் தெற்கு குருசேகரம் சில்வ நினைவாலயத்தை சார்ந்த திருவாளர் ஐசக் பாண்டியன், திருமதி உமா அவருடைய மகன் திருவாளர் ஐ சாமுவேல் சாயர் என்பவருக்கும், தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம் அரக்கோணம் தெற்கு குருசேகரம் சில்வ நினைவாலயத்தை சார்ந்த செந்து என்று அழைக்கப்படுகிற பாக்கியவான், திருமதி பிச்சைமணி என்கின்ற பாக்கியவதி அவருடைய மகள் செல்வி ஷாலினி என்கின்ற கேத்ரின் என்பவருக்கும் திருமணம் ஒழுங்கு செய்யப்படும். தூய திருமணத்தில் இணையக்கூடாதபடி உங்களில் யாருக்காவது ஏதாவது காரணம் இருந்தால் அதை சபை குருவானவருக்கு எழுத்தின் மூலம் தெரிவிக்கும். இது இவர்களுக்கு 1ஆம் அறிக்கை. திருமணத்தில் இணையப்போகின்ற அன்பு பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிப்போம். எங்கள் தாயும் தந்தையுமாகிய கடவுளே, நல்ல வேலைக்காக நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம். சிறப்பாக இந்த அருமையான மனமகிழ்ச்சியான வேளையில் திருமணத்தில் இணையப்போகிற அன்பு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய ஆசீர்வாதத்தை அன்பு பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். மீட்பரேசின் வழியாக கேட்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். இறுதி பாடலாக நாம் எல்லாரும் இணைந்து மனமிசைந்து அனைவரும் உடன்பிறப்பாய் தின வாழ்வது சிறப்பானது என்ற பாடல் நாம் பாடலாம். மனமிசைந்து அனைவரும் உடன்பிறப்பாய் தினம் வாழ்வது சிறப்பானது. மனமிசைந்து அனைவரும் உடன்பிறப்பாய் தினம் வாழ்வது சிறப்பானது. நன்மையானது இன்பமானது வாழ்வினில் பேரழகு. மனமிசைந்து அனைவரும் உடன் பிறப்பார் தினம் வாழ்வது சிறப்பானது. அது ஆரோனின் தலை மீது பொழிந்து அவனது தாடியில் வழிந்து, அது
வழிந்து அவனது தாடியில் வழிந்து அங்கேயில் குழைந்து தொங்கலில் இழைந்து அங்கேயில் குழைந்து தொங்கலில் இழைந்து கீழ் வழிந்திடும் பரிமளம் போன்றது மனம் இசைந்து அனைவரும் உடன் பிறப்பாய் தினம் வாழ்வது சிறப்பானது அது ஏர்மோனின் மலையதின் மேலும் சீயோனின் சிகரங்கள் மீறும் அது ஏர்மோனின் மலையதின் மேலும் சீயோனின் சிகரங்கள் மீறும் மெல்லென கவிந்து சில்லென குவிந்து மெல்லென கவிந்து சில்லென குவிந்து தினம் படர்ந்திடும் பணியினை போன்றது மனம் இசைந்து அனைவரும் உடன் பிறப்பாய் தினம் வாழ்வது சிறப்பானது இன்று இன மொழி பொருள் நிலை கொண்டு எத்தனை பிரிவுகள் உண்டு மொழி பொருள் நிலை கொண்டு எத்தனை பிரிவுகள் உண்டு அன்பேனில் பகிர்ந்து இன்பமாய் இணைந்து அன்பேனில் பகிர்ந்து இன்பமாய் இணைந்து ஒன்றாய் இணைந்து வாழ்வது அருளரசு மனம் இசைந்து அனைவரும் உடன் பிறப்பாய் தினம் வாழ்வது சிறப்பானது இன்பமானது மன வாழ்வினில் பேரழகு மனம் இசைந்து அனைவரும் உடன் பிறப்பாய் தினம் வாழ்வது சிறப்பானது தினம் வாழ்வது சிறப்பானது தினம் வாழ்வது சிறப்பானது. எங்கள் தாயும் தந்தையும் ஆகிய கடவுளே, பெற்றோராக இருக்கிறவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் கடவுளே. இந்த அருமையான ஓய்வு நாளிலே நாங்கள் எல்லாரும் ஒன்றிணைந்து உம்மை அப்பா பிதாவே என்று அழைக்கும்படியான ஒரு வாய்ப்பை எங்களுக்கு நீர் கொடுத்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தாயாக இருந்து எங்களை அரவணைக்கின்றவரே, அன்பு காட்டுகின்றவரே, தந்தையாக இருந்து எங்களை தோளில் சுமக்கிறவரே, எங்களை பாதுகாக்கிறவரே, போஷிக்கிறவரே, நன்மையினாலே முடிசூட்டுகிறவரே, நன்றியோடுமை சோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. உடைய கிருபையினாலே உடைய ஆசீர்வாதத்தினாலே நாங்கள் காணொளி வழியாக இந்த ஆராதனை நடத்தும்படியாக, உம்முடைய ஆசீர்வாதத்தை பெறும்படியாக, உம்முடைய வார்த்தையை பெறும்படியாக சகோதர சகோதரிகளாக நாங்கள் ஒன்றிணைந்து இந்த ஆராதனையில் பங்கு பெறும்படியாக செய்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், இந்த நாளில் கூட எங்களுடைய உலக நாட்டின் அமைதிக்காக ஜெபிக்கிறோம். உலக நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு பெண்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய திருநாட்டிற்காக, திருநாட்டில் இருக்கிற ஒவ்வொரு தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர், இருக்கின்ற சிறப்புக்குரிய பெண்கள் எல்லாரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக வேண்டுதல் செய்கிறோம். எங்களுடைய தமிழகத்திற்காக நாங்கள் வருகிறோம். எங்களுடைய தமிழகத்தில் இருக்க அத்துணை பெண்மணிகளுக்காக, அவருடைய எல்லா விதமான வளர்ச்சிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. எங்களுடைய பேராயத்திற்காக, பேராயத்தில் இருக்கின்ற எங்களுடைய பெண்களுக்கு சங்கத்திற்காக ஜெபிக்கிறோம். பேராயர் அம்மா, அருமையான பொறுப்பாளர்கள், உறுப்பினர் எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். குருசேகரத்தில் இருக்க ஒவ்வொரு உறுப்பினர் அனைவரும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். குறிப்பாக எங்களுடைய குருசேகரத்தில் இருக்கிற இறை மக்கள் அனைவருக்காக ஜெபிக்கிறோம். என்னுடைய செயலர், பொருளர், சேகரக்குழு அங்கத்தினர்கள், ஊழியர்கள், மூப்பன்மார்கள், இறை மக்கள் எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். குறிப்பாக எங்களுடைய பெண்கள் ஐக்கிய சங்க தலைவி, கன்வீனர், செயலர், பொருளர், உறுப்பினர் எல்லாரையும் கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். கடந்த நாட்களிலே இந்த லாக்டவுன் நேரங்களில் கூட அவருடைய பங்களிப்பு அதிகம். ஏழைகளுக்காக ஒவ்வொரு நாளும் உணவு தயார் செய்து பகிர்ந்தளித்த நேரங்களை, நாட்களை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளில் கூட எங்களுடைய திருச்சபையில் இருக்கிற அருமையான பெண்கள் அனைவரையும் நீர் ஆசீர்வதித்தருளும். ஒவ்வொருடைய வாழ்வின் வளங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். சிறப்பாக ஆவிக்குரிய வாழ்க்கையிலும், பொருளாதார வாழ்க்கையிலும், சமூக வளர்ச்சிகளிலே சிறப்பாக சிறந்தவங்க நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பலவீனத்தோடும் கஷ்டத்தோடும் கண்ணீரோடும் இருக்கிற
பல்வேறு விதமான பெண்களை கூட நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். புதிய வாழ்க்கை தாரும். தொடர்ந்து எல்லாரையும் கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய பள்ளிகள், கல்லூரிகள், விடுதிகள், மருத்துவமனைகள் எல்லாவற்றையும் உடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதித்தருளும். எங்களுடைய திருச்சபையில் சுகவீனமானவர்கள், பலவீனத்தோடு இருக்கிறவர்கள் எல்லாரையும் நீ தொட்டு சுகப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வத்திலும் விரைவாக ஆலயம் திறக்கப்பட்டு நாங்கள் எல்லாருமே ஒன்றித்து போற்று அருள் தாரும். வழி நடத்தும் இப்போ இயேசுவின் வழியாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். சேர்ந்து சொல்லும், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, என் மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் தூயாவின் அந்நியுன ஐக்கியம் ஆசீர்வாதம் சதா காலம் தங்கி நிலைத்திருப்பாராக. ஆமேன். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் தூயாவின் அந்நியுன ஐக்கியம் ஆசீர்வாதம் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பத்தினரோடும் இன்றும் இன்னும் தங்கி தரித்திருப்பாராக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தாயோடு இருப்பாராக. சமாதானத்துடனே சென்று வர கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.